வணக்கம். மேசம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில பொய்யான குற்றச்சாட்டுகளால் ஏற்படக்கூடிய வேதனை நேரிட்டிருந்திருக்கும். 10ஆம் இடம் தொழில் மற்றும் கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய இருக்கிறது. இது அசுப கிரகங்கள் அமர்ந்த போது உங்களின் நேர்மைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டும் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு பலியாடாக்கப்பட்டு உங்களின் மானமும் மரியாதையும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. சமூகத்துல உங்களை கெட்டவராக காட்டுவதற்காக பல திட்டமிட்டு பரப்பிய வதந்திகள் உங்களுடைய மனதை ஆழமாகவும் காயப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்திருந்திருக்கும். வாழ்க்கையில் மனதை மிகவும் பாதித்த அனுபவங்களில் ஒன்றுதான் நீங்கள் செய்யாத தவறுகளுக்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட காலமாகவும் இருந்திருக்கும். உங்களுடைய உண்மையான எண்ணங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ளாமல் சிலர் தங்களுடைய சொந்த கருத்துக்களின் அடிப்படையில தான் உங்களை பற்றி தவறான முடிவுகளுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் அமைதியாக இருந்த ஒரு விஷயம் கூட வேறு விதமாகவும் எடுத்து கூறப்பட்டிருக்கும். நீங்கள் செய்த உதவி கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். நெருங்கியவங்களிடமிருந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்த போதுதான் மற்றவங்களின் வார்த்தைகளை விட அவங்கள் உங்களை நம்பவில்லை என்ற உணர்வை உங்களுக்கு அதிகமான வேதனையும் உண்டாக்கியிருந்திருக்கும். உண்மையை விளக்க பலமுறை முயன்ற போதுமே கேட்க தயாராக இல்லாதவர்களின் முன் உங்களுடைய வார்த்தைகள் எடுபடாமலும் போன தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். குடும்பத்திலும் உறவுகளிலுமே ஏற்படக்கூடிய இந்த தவறான புரிதல்கள் தான் உங்களை சில காலம் மனதளவில் தனிமைப்படுத்தி இருக்கும். இருந்தாலும் மேசம் ராசிக்காரங்க இயல்பாகவே தைரியமும் நேர்மை காலப்போக்கில் உண்மையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்றன. குருவோடைய சாதகமான தாக்கம் மறைக்கப்பட்டு உண்மைகள் வெளிவதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் என்று நம்பப்படுகிறது ஜோதிடத்துல. உங்களுடைய மேசம் ராசினருக்கு பார்த்தீங்கன்னா பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு தேவையில்லாத வேதனைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். ஏன்னா அது உங்கள் தொழில் மற்றும் கௌரவத்தை குறிக்கக்கூடிய 10வது இடத்துல இந்த ஒரு சங்கடம் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். ஏன்னா அசுப கிரகங்கள் உங்களுடைய 10ஆம் இடத்துல அமரும் போதும் உங்களுடைய நேர்மைக்கு களங்க விளைவிக்கக்கூடிய வகையில தான் பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்படக்கூடிய ஒன்று உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். சமூகத்துல நீங்க கெட்டவராக காட்டுப்பதற்கான பல திட்டமிட்டு பரப்பிய வதந்திகளும் உங்களுடைய மனதை ஆழமாகவும் காயப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையை விளக்க நீங்கள் பல முறை முயன்ற போதுமே கேட்க தயாரா இல்லாதவங்க நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் எடுபடாமல் போன தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்து வந்திருக்கும். குடும்பத்திலும் உறவுகளிலும் ஏற்படக்கூடிய இந்த தவறான புரிதல்கள் தான் உங்களை சில காலம் மனதளவிலும் தனிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்திருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்த ஒரு விஷயம் கூட வேறு விதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். நீங்கள் செய்த உதவி கூட தவறாகவும் புரிந்து படக்கூடிய நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில அடைந்திருக்கக்கூடும். உங்க வாழ்க்கையில உங்களுடைய உண்மையான எண்ணங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ளாமல் தான் சிலர் தங்களுடைய சொந்த கருத்துக்களுடைய அடிப்படையில உங்களை பற்றி தவறான முடிவுகளுக்கும் வரக்கூடிய வந்திருக்கவும் செய்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல மேசம் ராசினருக்கு நன்மைகள் தான் நடக்க போகின்றன. உடல் நலம் மேம்பட்டு உற்சாகம் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள் அதிகரிக்க போகின்றன. நீண்ட நாட்களா உங்களை அலைக்கழித்து வந்த உடல் உபாதைகளும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் அல்லது வசதி மறைந்து புத்துணர்ச்சி கூட போகின்றன. உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல சரியான உணவு பழக்க வழக்கங்களும் மற்றும் நேர்மறை எண்ணங்களால மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடக்க போகின்றன. கடந்த காலத்தில் மன அழுத்தமும் சோர்வும் தூக்கமின்மை அல்லது உடல் களைப்பு காரணமா இருந்த கவலைகள் அனைத்துமே இனிமேல் உங்களுக்கு குறைய தொடங்க உள்ளன. உங்களுடைய உடலுக்கு புதிய உற்சாகமும் கிடைக்க உள்ளன. காலையில் எழக்கூடிய புத்துணர்ச்சி அதிகரித்து வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க. மன நிம்மதி அதிகரிப்பதால உடல் நலமும் இயல்பாக மேம்பட உள்ளன. நல்ல உணவு, ஒழுங்கான வாழ்க்கை முறை மற்றும் இறை நம்பிக்கை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு துணையாகவும் இருக்க போகின்றன. இனி வரப்போகும் நாட்கள்ல குடும்பத்தினருடன் உங்களுடைய மாற்றத்தை மகிழ்ச்சியாகவும் உணரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போகின்றன. நீண்ட நாட்களா பார்த்தீங்கன்னா உங்களை அலைக்கழித்து வந்த உடல் உபாதைகளா இருக்கலாம், இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே இல்லைன்னா அசதி மறைந்து எல்லாமே புத்துணர்ச்சி இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தான் ஏற்பட போகிறது.
இதனாலவே உங்களுடைய மனதில் அதிகமான கவலைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் போது புது பொலிவுமே உங்களுடைய முகத்திலும் ஏன் உங்களுடைய உடலிலுமே தெரிய போகின்றன. இனி வரப்போகும் நாட்கள்ல நீங்கள் சரியான உணவு பழக்கம் வழக்கமும் ஏன் நேர்மறை எண்ணங்களாக இருந்தால் உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடியதாக இருக்க போகிறது. ஏன்னா நீங்க சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து நீங்க விடுபடவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நன்றாக ஒன்று இருக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலுக்கு புதிய உற்சாகம் கிடைக்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு நீங்க காலையில் எழக்கூடிய புத்துணர்ச்சியும் அதிகரித்து உங்களுக்கு வேலைகளை நீங்கள் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவும் நல்ல ஒரு காலமாகவும் இனி வரப்போகும் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இருக்க போகிறது. இதனாலவே நீங்கள் அதிகமாக புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகிறது. இனி வரப்போகும் நாட்கள்ல கடந்த காலத்துல இருந்த மன அழுத்தமும் சோர்வும் தூக்கமின்மையும் இல்ல உடல களைப்பு காரணமா இருந்த கவலைகள் அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு குறைய தொடங்க உள்ள போகிறது உங்க வாழ்க்கையிலேயும். அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மன நிம்மதி அதிகரிப்பதாலேயுமே உங்களுடைய வாழ்க்கையில உடல் நலம் இயல்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில மேம்பட போகுது. நல்ல உணவும் ஒழுங்கான வாழ்க்கை முறையும் மற்றும் இறை நம்பிக்கையில உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு துணையாக இருக்க போகிறது உங்க வாழ்க்கையிலேயும். குடும்பத்தினருடன் உங்களுடைய மாற்றத்தையும் மகிழ்ச்சியுடனும் உணரப் போகிறாங்க உங்க வாழ்க்கையவும். அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தினர் கூட இருக்கக்கூடிய மாற்றம் தான் உங்கள் மகிழ்ச்சியாக உள்வாங்க போறாங்க என்பதை நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்வீர்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இனி வரப்போகும் நாட்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புது பொலிவும் ஒரு சுறுசுறுப்புமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆரோக்கியமாகவும் செயல்படக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடக்க போகின்றன. கடந்த காலத்தில் மன அழுத்தமும் சோர்வும் தூக்கமின்மை அல்லது உடல் களைப்பு காரணமா இருந்த கவலைகள் அனைத்துமே இனிமேல் உங்களுக்கு குறைய தொடங்க உள்ளன. உங்களுடைய உடலுக்கு புதிய உற்சாகமும் கிடைக்க உள்ளன. காலையில் எழக்கூடிய புத்துணர்ச்சி அதிகரித்து வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க. மன நிம்மதி அதிகரிப்பதால உடல் நலமும் இயல்பாக மேம்பட உள்ளன. நல்ல உணவு ஒழுங்கான வாழ்க்கை முறை மற்றும் இறை நம்பிக்கை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு துணையாகவும் இருக்க போகின்றன. இனி வரப்போகும் நாட்கள்ல குடும்பத்தினருடன் உங்களுடைய மாற்றத்தை மகிழ்ச்சியாகவும் உணரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போகின்றன. நீண்ட நாட்களா பார்த்தீங்கன்னா உங்களை அலைக்கழித்து வந்த உடல் உபாதைகளா இருக்கலாம், இல்ல நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே இல்லைன்னா அசதி மறைந்து எல்லாமே புத்துணர்ச்சி இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில தான் ஏற்பட போகிறது. இதனாலுமே உங்களுடைய மனதில் அதிகமான கவலைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் போது புது பொலிவுமே உங்களுடைய முகத்திலும் ஏன் உங்களுடைய உடலிலுமே தெரிய போகின்றன. இனி வரப்போகும் நாட்கள்ல நீங்கள் சரியான உணவு பழக்கம் வழக்கமும் ஏன் நேர்மறை எண்ணங்களாக இருந்தால் உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடியதாக இருக்க போகிறது. ஏன்னா நீங்க சரியான உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து நீங்க விடுபடவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மேற்கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் நன்றாக ஒன்று ஏற்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலுக்கு புதிய உற்சாகம் கிடைக்கக்கூடிய வகையில தான் உங்களுக்கு நீங்க காலையில் எழக்கூடிய புத்துணர்ச்சியும் அதிகரித்து உங்களுக்கு வேலைகளை நீங்கள் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாகவும் நல்ல ஒரு காலமாகவும் இனி வரப்போகும் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இருக்க போகின்றது. இதனாலவே நீங்கள் அதிகமாக புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகிறது. இனி வரப்போகும் நாட்கள்ல கடந்த காலத்துல இருந்த மன அழுத்தமும் சோர்வும் தூக்கமின்மையும் இல்ல உடல களைப்பு காரணமா இருந்த கவலைகள் அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு குறைய தொடங்க உள்ள போகிறது உங்க வாழ்க்கையிலேயும். அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மன நிம்மதி அதிகரிப்பதாலேயுமே உங்களுடைய வாழ்க்கையில உடல் நலம் இயல்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில மேம்பட போகுது. நல்ல உணவும் ஒழுங்கான வாழ்க்கை முறையும்